நம்ம வணக்கம் வணக்கம். ம் வெள்ளிக்கிழமை இரவு நேர வணக்கம். ம் சாயந்தரம் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. ம் சாம்பிராணியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நாளைக்காக வேண்டிட்டு நறுக்கிக்கிட்டு இருக்கேன். தோசை ஊற்றணும் போய். நைட்டுக்கா? ஆமாம், ம் சட்னி வச்சுக்கிட்டு தோசை ஊற்றணும். ம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன பண்ணலாம்? வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் சுக்கிர உரையில் இந்த சுக்கிர பகவானை வேண்டலாம். ம் அந்த இடத்துல சுக்கிர பகவானை நினச்சி கும்பிட்டா நல்லது, நமக்கு நல்ல இதாக ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். ம் 8 to 8:30 9 நைட்டுக்கா? ஆமாம், நைட்டு ஆ நைட்டு ம் சுக்கிர ஒரு ம் 8 to 9ன்னு நினைக்கிறேன். ம் அது மாதிரி உப்பு மஞ்சள் வாங்கிட்டு வரலாம் இன்னைக்கு. ம் அதெல்லாம் நல்லது. ஓ, ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நல்ல விசேஷமாக தானே சொல்கிறாங்க. ஆமாம், வெள்ளிக்கிழமை. ஆமாம், மங்களகரமாக. சுமங்கலிகள் மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை. அது ஏன் மற்ற நாளை விட இது அம்மனுக்கு உகந்த நாள். லேடிஸ் சாமிங்கிறனாலயா? ஆமாம், ம் அம்மனுக்கு உகந்த. துர்க்கை அம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன், மகாலட்சுமி எல்லாருக்கும். ஆமாம், வெள்ளிக்கிழமை அது. மாரியம்மன் முக்காவாசி எல்லா மாரியம்மன். ஆமாம், அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு. நீ போனதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? ம் நீ போனதுக்கப்புறம் இதெல்லாம் கூட்டாமல் கிடந்துச்சு. 3 நாளாக நான் ஊருக்கு போனதுலேருந்து கூட்டலையா? ம் இன்னைக்கு தான் கூட்டுனேன். போட்டிக்கோவையா? போட்டிக்குவாமல் ம் கூட்டிட்டு அந்த வாசலையும் கூட்டிட்டு ம் வாசல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு ம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? ரெஸ்ட் எடுத்தேன், கொஞ்சம் தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அசதியாக இருந்துச்சு, கொஞ்சம் தூங்கிட்டேன். ம் அப்புறம் இதை பார்த்தேன், கௌரி. அவ பேர் என்ன? கார்த்திக் கௌரியா? கார்த்திக் கௌரி. அவங்களோட சேனல் பார்த்தேன். அவங்க வீடு கட்டியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ம் 1000 சதுரத்துக்குள்ள வீடு கட்டியிருக்கா. ம் அவரே எல்லாம் பண்ணியிருக்காரு. 17 லட்ச ரூபா தான் நினைச்சா. ஆ என்ன பால் சீலிங் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆ பால் சீலிங், இந்த இது வந்து என்ன இன்டீரியல் ஒர்க்கு, மாடியில் ஒரு ரூம் எடுத்திருக்காங்க. எல்லாம் சேர்த்தே 17 லட்சம் தான் நினச்சா. நல்ல உழைப்பு அந்த பையன். ம் நல்ல பையன், நல்ல உழைப்பு. ம் 17 லட்சத்தில் 7 லட்சம் கையில் வச்சிருந்து போட்டாங்களாம். ம் 10 லட்சம் பேங்க்ல லோன் வாங்கினாங்களாம். ஓ, லோன் அவன் என்ன விலை வைக்கிறாங்க தெரியல, அந்த பையன் என்ன வேலை வாக்குன்னு தெரியல. லோன்லாம் தருவாங்களா? லோன் வீடை வச்சு தான் வாங்கியிருக்காங்க. ம் அப்போ வீடு லோன் முடிஞ்சால் தானே அது நம்மளுக்கு சொந்தம். ஆமாம், அது அப்படி தானே எல்லாருமே கட்டுறாங்க. ம் இப்போ நிறைய பேர் இடத்த வச்சுதான், வீடை வச்சுதான் கட்டுறாங்க. அது அவங்க. ஆமாம். ம் அப்போ அதில் அது ஃபினிஷிங் ஆயிரும். ஃபினிஷிங் ஆகிட்டு அதில் இருந்துக்கலாம். நம்ம இருக்கலாம். ஆனால் லோன் கட்டலைன்னாக்கா வீடை ஜப்தி பண்ணிடுவாங்க. அப்படியா? ஆமாம், ம் அப்படிதான். ஓ, அதனால பத்திரம் மட்டும் தானே அவங்கள்ட்ட இருக்கும். பத்திரம் அப்படின்னா பத்திரத்தை வச்சு அவங்க எல்லாமே இது பண்ணிடுவாங்க. அவங்க கொடுத்துருக்க பணத்துக்கு பில்டிங்கு. அப்படியா? ஆமாம். ம் பத்திரத்தில் அடிப்படை தானே இருக்கு. நீ என்ன, அதான் இடத்துல தானே நம்ம கட்டுறோம். ம் அப்போ அடியில் இடத்த மட்டும் அவங்க மேலே உள்ளது சுரண்டிட்டு எப்படி எடுப்பாங்க? ம் எல்லாமே அவங்களுக்கே போகும். அப்படி இல்லாம ம் ஆனால் அவன் வாங்கியிருக்க லோன்லாம் கட்டிடுவேன். அந்த பையன்லாம் 10 லட்சம் தானே, ம் ஈஸியாக கட்டிடுவாங்க அவங்களாம். ஆனால் அவங்க என்ன வேலை பார்க்குறான்னு தெரியல. தெரியல, என்ன வேலை பார்க்குறான்னு தெரியல. அவங்க திருச்சி தான் இருக்கு. திருச்சிங்கிற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஊர் திருச்சி தான் இருக்கு. ம் தெரியல. அவங்க சேனல் எத்தனை வருஷம் பார்க்குறீங்க? அவங்க சேனல் ரொம்ப நாளா பார்க்குறேன். அவங்க 2 பேரும் ஜோக்கு தான் ரொம்ப போடுவாங்க. ம் 2 பையன் அவங்களுக்கு, 2 சின்ன சின்ன பையங்க, தாரணேஷ் மாதிரி. ஜோக்குன்னா எந்த மாதிரி ஜோக்கு? சும்மா அந்த ஷார்ட்ஸில் டான்ஸ் கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன். 2 பேருமே டான்ஸ் ஆடுவாங்க. ம் அந்த மாதிரி. ம் ஒய்ஃபு கொஞ்சம் குண்டா இருக்கும், கௌரிங்கிறது கொஞ்சம் குண்டா இருக்கும். ஆனால் நல்ல பையன், கருப்பா திருத்தமாக இருந்தாலும் நல்ல உழைக்கிற பையன். ம் அந்த பையன் அதான் சொல்கிறாப்புல, இது வெளியே கட்டினா
ஒரு ஸ்டார்ட் இப்போ எல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3500 கேட்பாங்களாம். ம் 3500 அப்போ 2000 இல்லையா, அப்போ 3500. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 30-35 லட்ச ரூபா வருமா. நான் அவ்வளோ மிச்சம் பண்ணிட்டேன் எல்லாமே. நான் என்னுடைய சொந்த உழைப்பால். இப்போ எல்லா வேலையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வீடுன்னா இப்போ பல பேர் சேர்றாங்க. எலக்ட்ரீஷியன், கொத்தனார், பெயிண்டரு, தெரியல. எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு சொல்லுது, எப்படின்னு தெரியல. அதுக்கெல்லாம் பில்லு சொன்னிச்சு, எல்லாரும் கணக்கு சொன்னிச்சு. மொத்தம் 17,900 ரூபா. 17 லட்சத்தி. ஆமா. இல்லை அதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து கொத்தனார் வேலை தெரிஞ்சால் டைல்ஸ் வேலை தெரியாதுல்ல. ஆமாம். அப்போ டைல்ஸ்காரனுக்கு காசு கொடுத்து தானே. டைல்ஸ் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு. மார்பிள் எங்கேயோ கம்மியாக இருக்குமா, அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். 50 ரூபா ரேட்டுக்கே ஸ்கொயர் ஃபீட்டு. இல்லைன்னா மார்பிள்லாம் கூட வாங்கி 50 ரூபா ரேட்டுக்கே எங்கேயோ வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். எல்லாத்துக்கும் மார்பிள். அப்போ டைல்ஸ் ஒட்டுற காசு கொடுக்கணும். காசு கொடுக்கணும். அது யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் கம்மியான ரேட்டில் ஒட்டி கொடுத்தாப்புல. அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறவர் காசு கொடுக்கணும். பெயிண்ட் அடிச்சதெல்லாம் இவங்களே அடிச்சுட்டாங்க அவருக்கு. பெயிண்ட் அடிச்சதெல்லாம் இவங்களே அடிச்சுட்டாங்க. அப்புறம் இது செட்டிங் இதெல்லாம் பாத்ரூம் மாட்டுறது. அது என்ன வீடு என்னமோ இதுங்கிற காங்கிரீட் வீடுங்கிறாங்க. அப்படின்னா என்ன, செங்கலுக்கு பதிலா காங்கிரீட் கல்லா? காங்கிரீட் வீடே காங்கிரீட் வீடா? காங்கிரீட் வீடு. நம்ம மேல அந்த இது ஊத்துறோம்ல, அந்த மாதிரி செங்கல் வைக்காம செவத்துக்கு காங்கிரீட்டா. அப்படின்னா எப்படி தெரியல. அதாவது கல் வந்து வேற கல் வந்திருக்கு. செங்கல் கல்லு வைக்கவே இல்லையா, காங்கிரீட் தான் ஊத்திருக்கான். தெரியல. காங்கிரீட் வீடா. அதுல ஆணி எல்லாம் அடிக்கவே முடியாதான். அவங்க கார்த்திக் கௌரி வீடு. கம்பி வச்சு ஆணி, கம்பி வச்சு கண்ணு இதுன்னு இருக்கான் செவரெல்லாம். ஆணி அடிக்க முடியாது. ஆணி அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா. நம்ம எல்லாம் செங்கல் வச்சுல கட்டணும். ஆமா ஆமா. அவங்க செங்கல்லாம் இல்ல. அது என்னன்னு தெரியல, காங்கிரீட் வீடுன்னு சொல்ற. ஆனா இப்ப நிறைய கல் வந்துருச்சு மம்மி. என்னென்னவோ கல்லெல்லாம் சொல்றாங்க. ஹலோ பிளாக் கல்லெல்லாம் சொல்றாங்க. அது ரொம்ப நாளா கட்டுறாங்க ஹலோ பிளாக் கல்லு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹலோ பிளாக் மாதிரியே ஒரு பெரிய கல் ஒன்று வந்துருச்சு. அது என்னமோ இல்லை, ரெடிமேடு கல்ல கல் சேர்க்கறது 2 இடைவெளியில சேர்க்கறது. அது என்னமோ முத்துமினா கூட சொன்ன, அது ரேக் என்னமோ இதான் கல். அந்த கல் அது பேர் தெரியாது அவனுக்கு. அது பேர் ஞாபகம் இல்லை. அது மாதிரி இப்போ பல வெரைட்டி கல்லெல்லாம் வந்துச்சு. ஆமா. இது வந்து ஒரு காங்கிரீட் கல்னாரு, காங்கிரீட் போட்டிருக்கோம்னாரு. செவர் எல்லாமே காங்கிரீட் போட்டிருக்கோம்னாரு. ஆனா 1000 சதுரடி. ஆனா எதுல கட்டுறது மம்மி ஸ்ட்ரென்த் தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அந்த காலத்துல இப்ப எல்லாம் செங்கல்ல தான் கட்டுறாங்க. செங்கல் ஸ்ட்ரென்த். செங்கல்ல மேல பூசுறாங்கல்ல. ஆமா, பூசுறது தான் நமக்கு. செங்கல் இருந்தா அப்படியே தானே இருக்கு. செங்கல் கரையுமா மழையெல்லாம் வந்தா? கரையாது. எப்படி பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருப்போம், பூசிருப்போம். எப்படி நம்ம பூசி இருக்கோம், இது இருக்கோம். செங்கல் ஸ்ட்ரென்த் இல்லையா? ஸ்ட்ரென்த் தான், அதனாலதான் அதை வச்சு கட்டுறோம். ஹலோ பிளாக் கல்லை விட செங்கல் ஸ்ட்ரென்த். ஹலோ பிளாக் கல் வந்து பெருசு பெருசா வைக்கிறோம் மம்மி. ஆமா, 2 செங்கல் சேர்ந்து ஒரு ஹலோ பிளாக். ஆமா, அப்படி வைக்கிறோம். இது வந்து ஸ்ட்ராங்காவும் இருக்கும், குட்டி குட்டியா அடுத்தடுத்து கேப் விழுகாது. இப்போ ஒரு செவரை தள்ளணும்னா ஈஸியா தள்ள முடியாது. 100 செங்கக்கல்ல சேர்த்து வச்சு தள்ளினாதே அந்த செவரை தள்ளுற மாதிரி இருக்கும். இப்போ ஹலோ பிளாக் கல்லுன்னா நம்ம 10 தான் வச்சிருப்போம். அப்ப அதோட சென்ட் கம்மியாகும். 100 செங்கக்கல் பெருசா, 10 இது ஹலோ பிளாக் பெருசா, அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது இடைவேளை வேற அதிகமா இருக்கு. ஏன்னா வெயிட் கூட ஹலோ பிளாக் வச்சு பூசையில கேப் இப்போ விழுந்து போச்சுன்னா ஸ்பேஸ் கூட வரும், வெடிப்பு வரும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இப்ப நம்மளே பெரிய பொருளை தூக்கி வைக்கிறதுன்னா கஷ்டம் தானே. சின்ன பொருளை தூக்கி ஈஸியா அடுக்கி வைக்கிறதுனா வச்சிருவோம் தானே. அது மாதிரி செங்கக்கல்லுங்கிறது சின்ன பொருள், ஹலோ பிளாக்குங்கிறது பெரிய பொருள். அதுக்கு இடையில சாந்து எல்லாம் அமுக்கி ஜாயின் பண்ண கொடுப்பாங்கல்ல செங்கலுக்கு. ஆமா, இதுக்கு ஹலோ பிளாக் கம்பளுக்கு பூசலாம், பூசாட்டியும் விடலாம். ஆனா பூசுறதே நல்லது. எல்லா இடத்துக்கும் வீடுனாவே பூசி இருக்கிறது நல்லது. பூசாமலாம் சரி வராது. என்னவோ சொல்ற காங்கிரீட் வீடா அது. நம்ம வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினேன். ஆமா, ஃபர்ஸ்ட் கல்லை வாங்கணும், செங்கக்கல்ல கட்டி விட்டு நிறைய வீணா போனதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. அப்புறம் பூசுறது வேற, ஏகப்பட்ட பூசணும். எல்லா செவரையும் பூச வேண்டியிருக்கு. அப்புறம் பட்டி பார்க்கணும். ஆமா, எவ்வளவு அவங்களே தான் பட்டி எல்லாம் பார்த்தானா, பட்டி இதுனாலாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. எல்லாம் சேர்த்து 17 லட்சத்தி
ம் 90,000 சொச்சம், அதாவது 18 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு ம் எல்லாம் சேர்த்து. ம் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்க வீட்டுல காய்ச்ச கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். ஆ எங்க வீட்டு செடியில இருந்தது. நல்லா பாருங்க இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பிஞ்சு பிஞ்சா இருக்கு பாருங்க ம் கத்திரிக்காய். எப்போ மம்மி பறிச்சிங்க? சாயந்தரம் ஈவினிங் பறிச்சோம். ம் இப்போ 5-6 காய்க்குது போலல்ல? ஆமா, ம் செடி உயரமாயிருச்சு, ஆ அதனால காய்க்குது. தண்ணி ஊற்றுறீங்களா? ஆமா, ம் தண்ணி ஊத்துறோம். வலிக்கணுமா? அப்புறம் கௌரி கார்த்தி என்ன சொன்னாங்க வீடியோவில்? அவர் சொன்னார், என்னுடைய உழைப்பு தான் எல்லாம். ம் 10 லட்சம் தான் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கேன், 7 லட்சம் கையில் இருந்துச்சு, ம் 17 லட்சம் மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ம் என்னுடைய உழைப்பு தான் 17 லட்சம் ம் அப்படின்னாரு. ம் நல்ல பையனா இருக்காரு, கருப்பா திருத்தமா நல்ல பையனா இருக்காரு, உயரமா. அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் உயரம். ம் எல்லாருமே யூடியூபர்ஸ், எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க மூந்து. ம் யூடியூபர்ஸ் சேனல் வச்சிருக்கவங்க பூரா முக்கால்வாசி ம் ம் கனவு ஆசைகள் நிறைவேறிச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா நகையை திருப்பிட்டு வந்துட்டாங்க. முதல்ல இடம் வாங்கிட்டு யாரு முத்து சாந்தா சாந்தா ம் நகையை திருப்பி வந்துட்டாங்க. அவருக்கு திருப்பினதை சொல்லவே இல்லை வீடியோவில். திருப்பி வந்துட்டாங்க அவருக்கு. இப்போ திருப்பி இந்த இது சாமி கும்பிட்டு அஸ்திவாரம் போட்டு ம் வீடு கட்ட போறாங்க. ம் அது கொண்டே அன்னைக்கு பேங்க்ல எல்லா நகையும் திருப்பிட்டு வந்ததை வச்சாங்க. ஆ திருப்பிட்டு வந்ததை வச்சா அடகு தானே வைக்கிறாங்க. அதை அடகு வச்சுக்கிறாங்க. ஆ அடகு வச்சு அவங்களாம் 3-4 மாசத்துல திருப்பிடுறாங்க. 3 சேனல் வச்சிருக்காங்க. ம் அதுல வந்துரும் இருக்கு நல்லா. ம் ம் 4 மாசத்துல எல்லாம் திருப்பியாரா. 20 லட்ச ரூபா 4 மாசத்துக்குள்ள ரொட்டேஷன் ஆயிடுது. ஆ அப்போ அப்படி இருக்கவங்க ஏன் மேம் இப்போ நம்ம இப்போ 20 லட்ச ரூபா அதே மாதிரிதான் வினோத் சங்கீதா, அவங்க 4 மாசம் 5 மாசத்துல ரொட்டேஷன் ஆயிடுது அவங்களுக்கு. இல்லை மேமி, இப்போ நம்ம 20 லட்சம் 4 மாதத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு தானே மம்மி பார்ப்போம். அவங்க வந்து திரும்பவும் இந்த இது பாத்திரம் மறக்கவே அதுலயும் அவங்களுக்கு 60-65,000 வருது. ம் அதுல வாடிக்கையை விட்டுற வேண்டாமேன்னு பாக்குறாங்க. ம் அதுவும் போக நேரத்துல இதுதான் 3 சேனல் பண்றாங்க. இதுக்கு மேல என்ன? இல்லை சேனல் இந்த டைத்துக்குள்ள பண்ணிடுறாங்களே. ஒரு சேனல் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மம்மி எடுக்க முடியும் வீடியோ மேக்ஸிமம்? தெரியல. காலையில வெள்ளனா எந்திரிச்ச உடனே கிச்சன்ல எடுத்துடுறாங்க. ம் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் இதை வச்சு ம் ஷார்ட்ஸ் ஜோக்குகள் எடுக்கிறாங்க. ஒரு இதுக்கு போறதுக்கு முன்னாடி, ம் அது என்ன, வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 11 மணிக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு ம் பிள்ளைகள்லாம் போய் சொல்லிட்டு இவங்க எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் துவச்சு வச்சு எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி நீட்டா எல்லாம் பண்ணி வச்சுட்டு போறோம், ம் அந்த மாதிரி புருஷன் முன்னாடியும் ஒத்தாப்புல எல்லா வேலையும் பார்த்துட்டு ம் நீட் பண்ணி வச்சுட்டு 11 மணிக்கு இப்படி முகப்புல இப்படி போர்ட்டிகோவில் உட்காந்து ஒரு வீடியோ போடுறாங்க. ம் வீடியோல ஷார்ட்ஸ் ம் போடுறாங்க. போட்டுட்டு போயிடுறாங்க வியாபாரத்துக்கு போற இடத்துல ம் அந்த வீடு அவங்க எடுக்கிறாங்கல்ல ஜாமான், ம் அந்த வீட்டுக்கு முன்னாடி வேனை நிறுத்திட்டு அங்கனைக்குள்ள பேசி வீடியோ போட்டு அதுல கொஸ்டின்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்றாங்க. இவங்க நிறைய கொஸ்டின் வேற கேட்கறாங்க மக்கள். ம் ம் அந்த கொஸ்டின்லாம் படிச்சு ஆன்சர் பண்ணிடுறாங்க. அங்கே நின்றுக்கிட்டே ரோட்டில் ம் ஆன்சர் பண்ணி. அது எதில் மம்மி பார்ப்பாங்க? ஃபோன்லேவா? ஃபோன்லேயே தான் பார்க்குறாரு. ஆ அவங்க வேற இதுலேயும் பண்ணல, ஃபோன்லேயே தான் இந்த மாதிரி ஸ்டாண்டு தான். ம் ஆனால் வீட்டில் இருக்கையில மட்டும் இந்த ஸ்டாண்ட் வச்சுக்குவா இருக்கும். லைட் ஸ்டாண்டு இல்லை, இந்த நம்ம வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டாண்டு, ரிங் ஸ்டாண்டு. ஆமாம், ம் அதை வச்சுக்கிறாங்க. அங்கே இந்த வீடியோ முடிச்சிடுறாங்க. ஒன்று கேள்வி பதில ம் அங்கே முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு வந்து அந்த சாமானை கொண்டாந்து எடைக்கு போடுற இடத்துக்கு வந்துடுறாங்க. ம் சமயத்துல மக்கள் கேட்குறாங்க அந்த எடைக்கு போடுற இடத்த காட்டுங்கன்னு. ம் அந்த இடத்துல என்ன எப்படி போடுறாங்கன்னுங்கிறத அதை காட்டுறாங்க சமயத்துல. ம் அந்த இடம் ஒரு ஷார்ட்ஸோ வீடியோ ஆயிடுது. என்ன ஆக மொத்தம் அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ எல்லாமே போட்டுடுறாங்க. ஒன்று ஷார்ட்ஸா இல்லைன்னா வீடியோவா போட்டுடுறாங்க அவங்க செய்யற வேலை. அதனால அவங்களுக்கு 3 சேனலுக்கும் ரெப்பி போயிடுது. அடுக்களை குடும்பம்னு, ஆடுகாலி குடும்பம்னு, இது சாந்தா முத்து ஒண்ணு, இன்னொரு சேனல் ஒண்ணு. இடையில ஒரு பையனை இழுத்துக்கிறாங்க மாமியா வேஷத்துக்கு. 2வது பையன் அவன் வரைச்சுன்னா வந்துடுறேன். பிள்ளையில நல்ல பிள்ளையில இருக்குதுங்க. பையன் இடையில மாமியா வேஷத்துக்கு வேணும்னா அவன் கொட்டையை போட்டுக்கிட்டு சேலையை பட்டிட்டு ரவுக்கையை போட்டுக்கிட்டு வந்துடுறேன். அவனே இழுத்துக்கிறாங்க. அவன் விட்டு தான் நிறைய வியூஸ் போகுதான், மில்லியன் கணக்குல போகுதான் அவன் விட்டு.
சரி மம்மி, இப்போ அவங்க ஒரு வேலை செய்யலை, இப்போ வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ நம்மளாம் வெளியே போய் வேலை செஞ்சோம்னா வீடியோ எடுக்க முடியலல்ல, சில நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நம்ம தான் அப்படிலாம் யோசிக்கிறேன். அவங்க அதெல்லாம் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஐஸ்வர்யா வினோத்துமே ஒரு இதுக்கு கோயிலுக்கு போனாங்கன்னா கோயிலில் வச்சே எடுக்கிறாங்களே, நம்மளால எப்படிலாம் எடுக்க முடியலையே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம பந்தியில் உட்காந்துருக்கீங்க, நான் உங்களை வீடியோ எடுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால் இப்போ பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பாப்பா ஆள மாட்டாங்களா? பாப்பாங்க. அப்படிதான் சுரேஷ்குமார் எடுக்கிறேன். பந்தியில் உட்காந்துக்கிட்டு நான் கூட்டு வச்சிருக்காங்க, பொரியல் வச்சிருக்கான்னு சொல்லல, பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாரும் பேசாம தான். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஷையா ஃபீல் ஆகுதுல்ல, என்னப்பா வீடியோ சத்த நேரம் எடுக்கலாம், அது ஆனால் முழு நேரமும் எடுக்கிறது கஷ்டம் தானே. அவன் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு வேற வந்துடுறேன். சாப்பாடெல்லாம் அது பொதிஞ்சு கட்டி பேப்பரில் வச்சு கட்டி அங்கே அப்பாவை கொண்டாந்துடுறேன். 2 பந்தி இலையை போட்டுக்கிறேன். இங்கிட்டு ஒரு இலையை போட்டு இங்கிட்டு ஒரு இலையில சாப்பிட்றேன். இந்த இலையில உள்ளதை அப்படியே மடிச்சு கொண்டுகிட்டு வந்துடுறேன். அதுல எல்லாம் ஊற்றுவாங்கல்ல, ஊத்துறதெல்லாம் சேர்த்து மடிச்சு கொண்டுகிட்டு வந்துடுறேன். அவங்க ஊர்ல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களாம். ஓ, யார் வேணாலும் எதை வேணாலும் கொண்டு வாங்க. அவங்க அம்மா தனியாக உட்காந்து சாப்பிட்றது. அப்போ சாந்தாமுத்து பரவாயில்ல, சாந்தாமுத்து பரவாயில்ல. என்ன வேலை பார்த்தாலும் அவங்க நைட்டு பாத்திரம் விளக்குறது 2 பேரும் அங்கிருந்து கொண்டாந்து இங்கே போட்டு அவங்க பைப்பை உள்ள வச்சு விளக்குறது இல்லை. இப்படி நைட்டு சாப்பிட்டு நைட்டுக்கு ஒன்றும் புதுசா சூடா பண்ணலை. சோறு இருக்குது, அந்த சோத்தை அப்படியே எதிரே வச்சு சூடு பண்ணிட்டு அந்த குழம்பு ஜனத்தை வச்சுதான் சாப்பிட்றாங்க நைட்டுக்கு. அந்த சாப்பிட்டு பாத்திரத்தை கொண்டாந்து புருஷன் முண்டாட்டியும் கொண்டாந்து எல்லா வேலையும் புருஷன் முண்டாட்டியும் தான் பகிர்ந்துக்கிறாரு. ஆனா இது பண்றது மட்டும் அவரே பண்ணுவாரு. முத்து எடிட் பண்ணி ஏத்துறது மட்டும் முத்து. மிச்ச வேலைக்கெல்லாம் சார்ந்த அவரை தான் ஊட்டிக்குது. துவைக்கிறது துவைச்சு மிஷின்ல துவைச்சது காய போடுறது அவரு, காய்கறி நறுக்கி கொடுக்கறது அவரு, சமைக்கிறது மட்டும்தான் இது. எல்லா வேலைக்கும் ஆளு இவர் தான் ஹெல்ப். ஆனா நல்ல அவரு விட்டா உன்ன மாதிரிதான் சோம்பேறியா தான் இருப்பாரு. ஆனா அவரை பிடிச்சி இழுத்து பண்ணிடுது. அதனாலதான் இவ்வளவு பணம். மனுஷன் நம்ம இப்போ ஒரு வேலை செய்யலைன்னா அந்த இடம் சோம்பேறி ஆயிடும். அவரை இழுத்து இந்த மாதிரி அவர் கொஞ்சம் லட்சியான உடம்பு தான், கொஞ்சம் குண்டா ஒரு மாதிரி லட்சியான உடம்பு தான். ஆனா இது சொல்றத கேட்கிறாரு சரி அப்படின்ட்டு. அதனால குடும்பம் ஒத்துமையா போகுது. பணத்துக்கு மேல பணம் அப்படியே ஏறுது அவங்களுக்கு. அதனாலதான் 3 மாசத்துல 20 லட்சம் எல்லாம் ஈஸியா சம்பாதிச்சிடுறாரு. அதே மாதிரிதான் ஐஸ்வர்யா வினோத்தும் சங்கீதா வினோத்தும். சங்கீதா வினோத்துல சங்கீதா ஒன்றும் செய்யற மாதிரி எனக்கு தெரியல. வினோத்து தான் அதுவாவது அது சமைக்கும், சாந்தா சமைக்கும், இந்த வாஷிங் மிஷின்ல உருப்படி போடுறது அதெல்லாமே வந்து பார்க்கும். இது சங்கீதா ஒன்றும் செய்யற மாதிரி தெரியல எனக்கு. சங்கீதா எல்லாமே அவன்கிட்ட ஏவி விட்டுட்டு தான் நிற்குது. சப்பாத்தி உருட்டு, சப்பாத்தி தே அப்படிங்குது. தேய்ச்சின்னா கொஞ்சம் சீக்கிரம் போட்டுடலாம், தேய்க்கிறியா அப்படிங்க. சரின்னு கேமரா நிறுத்திட்டு தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணுவாப்புல வினோத். அவங்க வீட்டில் அப்படித்தான். ஆனால் அவங்க 3 சேனல் எப்படி ரன் பண்ணுறான்னு தெரியல பிள்ளைய வச்சுக்கிட்டு. ஆனால் வேலைக்கு போகல, இது ஒன்னேதான் வேலை. இது ஒண்ணுதான் வேலை 3 சேனல்ல. ஆனால் அப்படியே இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, முழு நேரமாக இருந்தாலும் இப்போ 8 மணி நேரம் தான் நம்ம வேலைக்கு போகிறோம். அந்த 8 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ எடிட் பண்ணிட முடியும்? ஆமாம், நம்மளுக்குன்னு சில ரெஸ்ட் தேவைப்படும். ஆமாம், சில இதில் சொந்தக்காரர்களோட படத்துக்கு போகிறாங்க, இல்லை கோயில் திருவிழாவுக்கு போகிறாங்க. இல்லை மம்மி, நம்ம டெய்லி அன்றாட ஒர்க்கு, குளிக்கணும், நம்மளோட பர்சனல்னு இருக்குது. 3 வேளை 2 வேளை சாப்பிட்றோம். அந்த 8 மணி நேரத்தில் 2 வேளை சாப்பிட்றோம், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடும். வினோத்து தான் கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல. எல்லா வேலையும் வினோத்து தான் செய்யறாப்புல. ஆனால் ஆள் இப்படி இருக்காப்புல, ஆள் உருகி ஊத்துறாப்புல. அது நம்ம திருமகள்காரர் மாதிரி உடம்பு வந்து ஏறாத உடம்பு. என்ன வேணாலும் சாப்பிடலாம், சாப்பிட்றதுனால சாப்பிடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு உடம்பு குண்டு அடிச்சிடும் திங்குன்னு. இவங்கெல்லாம் சேனல் 3 சேனல் ரன் பண்றாங்க. அதனால இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் இந்த சேனலை பார்த்துட்டு அந்த சேனலையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு விட்டு சேனலையும் பார்த்துறாங்க. ஜஸ்விதா லைஃப் ஸ்டைல்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க, அதையும் பார்த்துறாங்க. ஆக மொத்தம் வியூஸ் எல்லாத்துலயும் மில்லியன் கணக்குல அள்ளிட்டு போகுது. அப்ப பணம் என்ன ஒரு மாதத்துக்கே 5 லட்சம் ரூபா வருது. வியூஸ் பொறுத்துதான் காசா. வியூஸ் அள்ளிட்டு போறனால ஒரு மாதத்துக்கே 5 லட்சம் ரூபா. அப்புறம் என்ன, அவங்க 3 மாசத்துல 20 லட்சம் ரூபாய்ல ஈஸியா சம்பாதிக்கிறாரு. அவங்க எல்லாம் பெரிய பணக்காரல இருக்கு இனிமே. இவங்க சாந்தா முத்து இவங்கெல்லாம்
இதுலயே போய் இங்க பயங்கர பணக்காரல ஆயிருவா. அவங்களாம் வேற எதுவுமே பார்க்க வேண்டாம், இதே கண்டினியூ பண்ணானா போதும். ஒரு தனியா படிக்க வேண்டாம். ஆமா, ஒரு தனியா இன்ஜினியர் படிச்சிருக்காரு. படிச்சிருக்கா சரி. ஒரு இப்போ நிறைய பேர் ஆடிட்டிங்லலாம் இப்போ நிறைய ஸ்டடி பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு காமெடியாக பேசினா போதும் லைஃப்குள்ள நேச்சுரல். அவங்களும் சங்கீத வினோத்துமே அவங்க வீட்டில் நடக்கிறது தான் எடுக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கடை வீதி போகிறது, யாரோ அக்கா மகனுக்கு கல்யாணம்னா இன்னைக்கு அக்கா மகனுக்கு, மகனுக்கு ஏதோ இது நலுங்கு வைக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு வாங்க போணுச்சு ஜாம. அதுக்கு வாங்க போன எல்லா கடையிலையும் காமிச்சிச்சு. பாத்திரம் வாங்க போனது, இது இந்த பூ போட்டு இதெல்லாம் வாங்க போன கடை, எல்லா கடையும் காமிச்சிச்சு. பழம் வாங்கினது, துணிமணி வாங்கினது, எல்லா கடையிலயுமே வீடியோ எடுத்துச்சு. அதை கொண்டாந்து போட்டாவே அவங்களுக்கு ரொம்ப போயிருது. தனியே இதுக்குன்னு வீடியோ எடுக்க வேண்டாம். என்ன நம்ம இப்ப தனியே வெளில எடுக்கிற மாதிரி இருக்கு. அவங்க கடைகளுக்கு போறதோட இந்த வீடியோ எடுக்கிற வேலையும் முடிஞ்சு போயிருக்கு. இப்போ பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை பார்க்க முடியும் மம்மி? வினோத்து தான் எடுக்கிறாப்புல வீடியோ. இல்லை மம்மி, இப்போ சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அது சரியா வருமா? இப்போ கடையில் போகிறோம், 3 பேர் போகிறோம், பிள்ளைய மாமியாட்ட விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேருந்தே போனாங்க. அந்த பிள்ளைய அம்மாட்ட விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா பிள்ளைய யோசிச்சு பாருங்க, தேட்டருக்கு போனால் நம்ம ஆள் இருக்கானே தானேஷ், இங்கே சாப்பிட்டு வாடானா சாப்பிட்டு வர மாட்டேன். அங்கே சாமர்த்தியமா தான் பண்றாங்க. பண்றதுனாலதான் இவ்வளவு பணம் இது ஏன் பண்றாங்க. அதெல்லாம் பண்றாங்க. பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கு எல்லாருக்கும். அதனால எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைய டைப்பு வேற. ஆமா, இவருமே அதே மாதிரி 3 சேனல் தான் இருக்கு. யாரு? தீபனேஷ். ஒய்ஃபுக்கு ஒரு சேனல், அம்மாவுக்கு ஒரு சேனல். அவங்களுமே 3 சேனல் 2 சேனல் ரன் பண்றாங்க. அவங்களுமே காலையில அம்மாட்ட வந்துடுறேன் வெளிலனா, அப்புறம் சாயந்தரம் ஆனா ஒய்ஃப்கிட்ட இங்கே கொத்துறது. அவங்க வீட்டுக்கு இதுவா ரொம்ப வருதான் ஸ்னேக்கு. அது சொன்னிச்சு. அதுக்காக ஒரு கோயிலுக்கு போனோம்னா அன்னைக்கு மருதமலைக்கு போனாங்க. காலையில 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் மருதமலை போயிட்டு வந்தாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கான் மருதமலை. நீங்க எங்கேயோ போயிருக்கீங்க? நீங்க எல்லாம் மருதமலை நானும் போயிருக்கேன். அப்ப அது ரொம்ப நாள் முன்னாடி. நீங்க போனது வேற மருதமலையா? இல்ல, இதே மருதமலை தான், கோயம்புத்தூர்ல தான். அது ரொம்ப நாள் முன்னாடி, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. முத்துமினா கைப்பிள்ளையார் கிளம்பணும். அது எங்க இருக்கு? மலை மேல இருக்குமா? கோயம்புத்தூர். ஆமா, மலை. பஸ் போகுதான் அப்ப. அப்படியா? பஸ் போகுதான். மலை மேல போனா பஸ் விழுந்துடாதா? கொஞ்சம் இதுவா இருக்கும். ஏன் இதுக்கு ஏற்காடெல்லாம் பஸ் தானே போகுது. பஸ் விழுகாது. ஏற்காடெல்லாம் பஸ் தான் போகுது. அப்பையில இருந்தே பஸ் தான் போகும் ஏற்காடெல்லாம். ஏற்காடு நான் மலை பிரதேசத்துல போனது இல்லையா, எனக்கு ஊட்டி மட்டும் போயினேன். பயமா இருக்கும். அப்படியே விழுந்துச்சுன்னு வையே, அவ்வளவுதான். அப்படிதான். ஒரு உறுப்பு கூட கிடைக்காது. அவ்வளவுதான். ஆனா பஸ் அது ஓட்ட தெரிஞ்சவங்கதே ஓட்டலாம். எல்லாரும் ஓட்ட முடியாது. ஆனா அதுலயும் கார்ல வரவங்களும் இருக்காது. ஆமா, போறது போலாம். நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்க வரலாம், போலாம். பஸ் வரிசையா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். நிறைய பஸ் விடுவாங்க. நிறைய பஸ் விடுவாங்க. நான் ஏற்காடு போயிருக்கேன். ஏற்காடு ஃப்ளவர் ஷோ பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்கும். அதுல எல்லா பூவும் இருக்கும். காசுக்கு வாங்கிட்டு வரலாமா? அதெல்லாம் தொட்டு பறிக்க கூட விட மாட்டாங்க. பாக்குறதோட சரி, அதுக்கெல்லாம் ஆள் நிற்பாங்க. அப்படியா? அப்பவே? ஆமா. நீங்க எவ்வளவு சார்ஜ்? நான் முத்துமினா பிறக்கறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் 30-35 வருஷம் ஆச்சு. அப்ப இப்பவும் ஏற்காடெல்லாம் இப்ப இன்னும் ஃப்ளவர் ஷோ சூப்பரா இருக்கும். அங்கேதான் கந்தாசிரமம்னு ஒரு கோயில் இருக்கு சேலத்துல. கந்தாசிரமம் முருகன் கோயில். அது என்ன பண்ணும்? அந்த கோயிலும் விசேஷம். கந்தாசிரமம் சிட்டி கந்தாசிரமம் இது சிலோன்ல இருக்கு. அதோட இது இருக்கு, இங்க இருக்கு. சிலோனுக்கு எப்போ போனீங்க? வலிக்கணுமா? சிலோன்ல ஒரு படத்துல பார்த்துருக்கேன், சிவாஜி படத்துல. ஆமா, அது எனக்கு தெரியும். அது என்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, கந்தாசிரமம். முந்தானத்து என்ன சாப்பிட்டீங்க? முந்தானத்து என்ன சாப்பிட்டீங்க? ஞாபகம் இல்லை. அப்ப கந்தாசிரமம் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஒரு சிலதெல்லாம் மைண்ட்ல அப்படியே போயிடும். இப்ப நம்ம காலையில வெள்ளனா எந்திரிக்கணும்னு நினைச்சா கரெக்டா நீ எப்படி எந்திரிக்கிற, அது மைண்ட்ல பிக்ஸ் ஆகி போயிருது. நம்ம படுக்கும் போதே அதை நினைச்சிட்டோம்னா அதனாலதான் எந்திரிக்கிறோம். எங்கேயும் போகணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நாளைக்கு நாளானிக்கு என்ன சம்பவம்னு நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம நினைப்பு வச்சுக்கணும்னு நினைக்கல, அதனால மறந்துடணும். ஆமா.
அப்பெல்லாம் நாங்க சினிமா ஆக்டர் பேரு, சினிமா பேர், புது படம் வந்துருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆளா சொல்லுவோம் இந்த படம் அந்த படம்னு. இப்ப எங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால விட்டுட்டோம். இப்ப பேசுறதுன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஆமா, அந்த மாதிரி பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து. ஆமா. இல்ல இப்ப வந்து வயசான காலத்துல உறவுகளோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி உறவுகளோட நம்மளும் நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன உறவுகளோட ஏதோ பார்த்தோம் சிரிச்சோம் பேசணும், அதுவே பெரிய சந்தோஷமா இருக்கு. பெத்த பிள்ளைகளை விட பெத்த பிள்ளையும் தினம் சுமந்துக்கிட்டு தான் இருக்கோம். உறவுகளை என்னைக்கு ஒரு நாள் தான் பாக்குறோம். அக்கா தங்கச்சி என்ன அண்ணன் தம்பி அன்னைக்கு நீங்க நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கறது ஒரு சந்தோஷமா இல்லையா? அதே என்னைக்காவது கல்யாணக்காரோட இதுல பேசிக்கிறீங்க, அப்பதான் பார்த்து பேசிக்கிறதா? அப்படி பேசிக்கிறோம். இல்லை நம்ம வீட்டுல ஒரு தேவைன்னா அவங்க வந்து அவங்க வீட்டுல ஒரு தேவைன்னா நம்ம போனா அன்னைக்கும் நல்லா இருக்கும். உறவுகளோட இருக்கிறதே வயசானவங்களுக்கு பெரிய சந்தோஷமே, பெத்த பிள்ளைகளோட சந்தோஷத்தை விட. ஏன்னா பெத்த பிள்ளைய தினம் அதுகளுக்காக நம்ம பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணிட்டோம், சாப்பாடு கட்டி கொடுத்து. ஆமா எல்லாம். இனி வயசான காலத்துல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா ஓம் மையம் என்ன பண்றேன் ஏன் மையம் என்ன பண்றேன் அப்படின்னு பெருமையா கேட்டுக்கிட்டு என்ன அதுவும் பேசத்தானே முடியும். நீங்க வேற எதுவும் செயலாம் செய்ய முடியாதுல்ல. இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிச்சு நடந்துக்கிறது அது ஒரு சந்தோஷம் தான். ஏன் அது இப்பவே வேற ஆளுகள்ட்ட வெளியாளுகள்ட்ட கிடைக்காதுல்ல. எங்க அக்கா சொல்லுவா, இவன் சின்ன பிள்ளைல அப்படி பண்ணாடி இப்படி பண்ணாடின்னு நான் சின்ன வயசுல உள்ளதெல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. வேற யாருக்கும் தெரியாதுல்ல நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் என்னன்னு நான் என்ன எப்படி இருந்தேன்னு. இவங்க என்ன தெரியும்ல என்னோட பிறந்தவங்களுக்கு. அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மனசுக்கு வந்து புத்துணர்ச்சி, பெருமை தேவைப்படுது. ஆமா, எந்த இடத்துலயும் பெருமையா நம்மளை சொல்லிட்டோம்னா நம்ம அது ஹாப்பியா தான் இருக்கு. எல்லாருக்கும் புகழுக்காக எத்தனை பேர் வாழ்றவங்க இருக்காது. நீ வேறு புகழுக்காகவே நிறைய பேர் என்னென்னத்தையும் இழக்கிறவங்க இருக்காது. காசு பணம் எல்லாத்தையுமே இழக்கிறவங்க கூட இருக்காங்க புகழுக்காக. புகழ் அவ்வளவு தேவைப்படுது. ஆமா, ரொம்ப வாழ்க்கையை எச்சரிக்கையா நடத்தணுங்கிறவங்க புகழ் எல்லாம் சரின்னு தள்ளிடுவாங்க. என்ன கவனமா நடத்துறவங்க எச்சரிக்கை. நிறைய பேர் வீழ்றாங்கன்னா புகழுக்காக வீழ்றவங்க நிறைய பேர் இருக்காது வாழ்க்கையில. புகழெல்லாம் ஒரு போதை மாதிரி தான். அதுவும் புகழை தேடி ஓடலாமா? ஓடக்கூடாது. அதுவும் ஒரு போதை மாதிரி தான். அதையும் சொல்றேன்ல, அதுவும் ஒரு தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு போதை தான் புகழுமே. எதுக்குமே அடிக்ட் ஆகக்கூடாது. அந்தந்த நேரத்துல அந்தந்த முடிச்சுக்கிட்டு கரெக்டா வந்துடணும். பயலுக விளையாடுறாங்க பஸ்ஸில், காலேஜ் பஸ்ஸில் ஃபோனில் டிஷும்னு அடித்து ஃபோனில் கேம்ஸு. அப்பா காலேஜ் வந்தால் கூட எழுந்திரிக்க மாட்றாங்க. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்தால் கூட எழுந்திரிக்க மாட்றாங்க ஈவினிங். ஆனால் பையனுக்கு ஓரளவு நல்லா தானே வந்துடுறாங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ வேலை பிடிக்கிற இடத்துல வேலையை பிடிச்சி சம்பாரிச்சு தனக்குன்னு ஒரு குடும்பம்னு வந்த உடனே நல்லா பொறுப்பா இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் மத்த ஜாதி பசங்களுமே பார்க்கதான் ரவுடி மாதிரி காலி பயிலுக்கு மாதிரி பண்றாங்களே தவிர மற்றபடி ஒய்ஃபுக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் அனுசரிச்சு நடந்து ஒரு நல்ல குடும்பஸ்தான் ஆயிடுறாங்க. பசங்களையும் தப்பா சொல்றது இல்லை, நம்ம நாட்டு பசங்களை. தமிழ்நாட்டு பசங்கள்லாம் நல்லாதான் வர்றாங்க. 1-2 தான் எக்ஸெப்ஷன், குடிச்சுட்டு தீரிடுது. மிச்சம் எல்லாம் பாக்குறதுக்கு அப்படி திரியிறாங்க பொறுப்பு இல்லாதவங்க மாதிரி. ஆனா விஷயத்துல கெட்டியாதான் இருக்காங்க. அக்கறை வந்துட்டு நான் எத்தனையோ பார்த்துட்டேன். நான் கூட நினைப்பேன் இவங்க எல்லாம் உருப்படவா போறாங்க அப்படின்னு நினைப்பேன். பார்த்தா அவங்க விஷயத்துல கெட்டியாதான் இருக்காங்க. அதை யாராவது திருத்திடுவாங்க? திருத்துறது இல்ல, அவங்களுக்கு அந்த அடி இது இருக்கு. அவங்க அப்பா அம்மாவோட பேசிக் வந்துருது. ரெண்டாவது அப்பா அம்மா நல்லா இருக்க பிள்ளைய கண்டிப்பா நல்லா வந்துருங்க. ஏன்னா அந்த ஜீன் தானே. அப்பா சரியில்லாத பிள்ளையதான் நிறைய கெட்டு போகுது லைஃப்ல. ஆனா அதையெல்லாம் திருந்த முடியாது. ஜீன் அப்படியே தான் வருது. அது யார் திருத்தினாலும் திருந்த முடியாது. அது அப்படியே தான் வருது. ரெண்டாவது தலையெழுத்தும் அப்படியே தான் வருது. அதெல்லாம் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. அதனாலதான் நல்ல அப்பாக்களுக்கு தான் பிள்ளைகளை பெறணும் உண்மையில சொல்ல போனா. ஆனா அப்படிலாம் யாரும் பண்றது இல்லை அந்த காலமா. இப்போ தாரணேஷ்கெல்லாம் இப்போ யார் சொல்லி கொடுக்குறா? அவனுக்கெல்லாம் ஜீன் தான் ஒர்க் பண்ணுது.
கரெக்டா இந்த காலத்து பிள்ளைய எப்படி பண்ணுதுன்னு பாக்குறேன்ல. இந்த காலத்து பிள்ளைய எப்படி பண்ணுதுன்னு பாக்குறேன். இவனோட இன்னொருத்தன் ஒரு பையன் இருக்கேன், அவன் பேர் என்னவோன்னு சொல்றாங்க. அவன் கொஞ்சம் கால் வளைச்சு நடப்பேன், ஆனா அம்மாச்சி மாதிரியே இருப்பேன். அவன் பின்னாடி இருப்பேன், ஆனா அவன் சுறுசுறுப்பா அவர் சொல்றது காவடி பிடிச்சி கேட்டுக்கிறேன். யாரு அந்த அந்த இவர் சொல்றது கவனிச்சு கேட்டுக்கிறேன். அவன் அவங்க அம்மா அதையும் சொல்லுது, அவன் அவங்க அப்பா வாட்டமே இருக்கேன் பாருங்க அப்படின்னு முத்துமினாடி சொல்லுது அன்னைக்கு. அவங்க அப்பா வாட்டமே அவன் அம்மாஞ்சி மாதிரியே இருப்பேன், அவங்க அப்பா அப்படிதாங்க, ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லைங்க, அப்படிதாங்க இருப்பாரு. அது மாதிரியே அவன் இருக்கேன். ஆனா இவன் தம்பி இருக்கானே, அவன் எங்களாட்டம் நல்லா எல்லாத்துலேயும் விவரமா இருப்பேன். தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு புரிஞ்சு நல்ல விவரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லு முத்துமின். அதையும் சொல்றா, அது பாரு அங்கே ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் வச்சு சொல்லுது அவங்க அப்பா வட்டமே. ஆனா அவங்க அப்பாவும் தெரியும் கார் வச்சிருக்காரு, 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு போல. ஸ்டேஜ்ல மைக்லே சொல்றாங்களா? இல்ல மைக்கில் இல்ல, இது இங்க நாங்க பேரண்ட்டுக்கு உட்கார்ந்துருக்கோம்ல அதுல சொல்லுது. அது என்னடி இப்படி நம்மள மாதிரி பிராங்கா பேசுதேடி அப்படின்னு அப்படிதான் பேசுது அது. ஒரு சிலர் அப்படியே நேச்சுரலா பேசுறா. ஆமா, ஒரு சிலர் மூடி வச்சுக்கிட்டு பேசா. ஆமா, அந்த பையன் அவங்க அப்பா மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. இவன் பின்னாடிதான் நிக்கிறேன், ஆனா கோச்சி சொல்றத கவனமா கேட்டுக்கிறேன். கோச்சியே சொல்றாரு, இவன் பார்க்கதாங்க ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படியே சைலண்டா இருப்பேன், ஆனா நம்ம சொல்றத கவனமா கேட்டு அதுக்குள்ள ஆக்ஷன் கரெக்டா பண்ணுவேன். இவன் தாரணேச்சு பண்ணுவேன், ஆனா அவனுக்கு மனசுல ஒரு ஃபியர் இருக்கு. அது அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல. இப்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டேன். இதுக்கு போனதுல இருந்து நான் இப்ப பார்த்தேன்ல, முன்னாடி அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு, இப்ப அது இல்ல. இப்ப அப்பா அனுசரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா அனுசரிச்சு போகாட்டியும் அப்பா நம்ம பிள்ளைக்காக நம்ம அனுசரிச்சு போகணும்னா அவங்க அனுசரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால வீட்டுல பிரச்சனை இல்லை, அவங்க புரிஞ்சவங்க தானே. என்ன மீன் அரைக்கிறீங்க? இந்த வெங்காயம் சட்னி அரைப்போம்ட்டு வெங்காயம் சட்னி அரைக்க. சட்னி அரைக்க இது சும்மா தேங்காய் நாளைக்கு நறுக்கி உரிச்சு வச்சிருக்கேன். எதுக்காவது எடுத்துக்குவோம், இல்லைன்னா பால் புளிஞ்சிக்கலாம். கத்திரிக்காய் என்னைக்கு சமைப்பீங்க? நாளைக்கு பார்ப்போம். என்ன நாளைக்கு என்ன சமைக்கிறது? நாளைக்கு இல்லை, இன்னொரு நாள். இதை என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாமா மம்மி? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். அப்போ அதை வைப்பீங்களா? நாளைக்கு இல்லை, இன்னொரு நாள். இன்னொரு நாள் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கையில் வச்சாதே. அடுத்த வாரம். நாளைக்கு என்ன மட்டன் எடுக்கணுமா? ஆமாம், நாளைக்கு பக்ரீத், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலையா வலிக்கணும். யாராவது பாய் விட்டு பிரியாணி கிடைச்சா பரவாயில்ல. வலிக்கு நமக்கு பாய் வீட்டு பிரியாணி கொடுங்கப்பா. பாய் வீட்டுக்கு எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். பக்ரீத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பிரியாணி தான் போடுவாங்களா? பிரியாணி தான். ஆடு தான் அவ்வளோ விற்கிதா? அது அப்படியா? எல்லா இடமும் ஆடு தான் விற்பனை. எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு தூக்கிட்டு போயிடுவாங்க. வச்சு சாப்பிடுங்களே, எப்படி சாப்பிடுங்களே. இன்னும் 2 வீலர்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு போயிடுறாங்க ஆளுக்கு. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு தோசை ஊற்றணும், சட்னி வைக்கணும். சட்னி 2 வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், இதை போட்டு சட்னி வச்சா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சோண்டு புளி போடும், புளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சட்னி வச்சா சூப்பரா இருக்கு. இதை எங்கே கற்றுக்கிட்டீங்க? முத்துமினா அன்னைக்கு வச்சா நல்லா இருந்துச்சு. நீங்கள் நல்லா சமைக்கிறா. நீங்கள் அந்த காலத்தில் அப்போ நல்லா சமைக்க மாட்டீங்களா? அந்த காலத்து சமையல் தான் நான்லாம் சமைக்கிறது. இவங்கெல்லாம் இப்போ இல்லை மம்மி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் ஒன்று பண்ணி டேஸ்ட்டாக இருக்குன்னா, இப்போ என் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அப்படி தானே சமைப்பேன். அதை இப்போ மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ முத்துமினா பண்ணதை நான் திரும்ப மாற்றி வெரைட்டியாக சாப்பிடுவோம். ஏன் அதே சாப்பிட்றோம்? இல்லை, அது நல்லா இருக்குன்னு தானே உங்கள் மனசுக்கு பட்டிருக்கு. அது ஒரு நாள் இது ஒரு நாள் அப்படி மாற்றி சாப்பிட்றது. டேஸ்ட் வெரைட்டியாக சாப்பிட்றது நல்லா தானே இருக்கும். சாப்பிட்டதே சாப்பிட்டா போர் அடிச்சு தானே போயிடுது. இதுக்கா வாய் வெளியே தான் எல்லாரும் சாப்பிட்றோம். எல்லாரும் இது எல்லா நாளும் வருஷமும் அப்படித்தான் சாப்பிட்றோம். அது என்ன பண்ணுறது, நேச்சுரல். அப்படி நிறைய பேர் இதில் யூடியூப்பில் 3 சேனல் 4 சேனல் ரன் பண்ணுறா போய். இன்னும் அதில் சைலண்டாக கதை சொல்கிறாங்க பாரு, அது என்னமோ இல்லை முத்துமினா சொல்கிறா, அவங்க கதை சொல்கிறாங்க. நான் கூட உன்னோட சொன்னேன்னு, இந்த பேய்பட கதையெல்லாம் அவங்க த்ரில்லிங்கா சொல்றாங்க. அது சொல்றதை கேட்கறதே அதுவே அவங்களுக்கு அவ்வளவு 14 லேக் 15 லேக் யூஸ் போகுதான்.
அதுக்கு முத்தின மாதிரி ஆளுங்க பார்க்குறாங்க. ஆமா, நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்மலாம் பார்க்குறது. அதே அன்னைக்கு டூர் போன அன்னைக்கு ஒரு பொண்ணு அது பார்த்துச்சான். இவ கதையை முன்னாடியே சொன்னாலாம். அப்போ அது சொன்னான், அக்கா நீங்கள் வாய்ஸ் இது கேட்பீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஆமாம் அப்படின்னாலாம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஜானரில் கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு இதெல்லாம் கேட்குறாள் ஒழிய இந்த குடும்ப பாங்க உள்ளது தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டாலும் பரவாயில்ல. ஒரு செயின் வாங்கினா செயினே வாங்கிட்டு இருக்காள் ஒழிய இந்த எல்லா பிள்ளைகளும் இன்ன வரைக்கும் ஒரு $1 வச்ச செயின், இங்கிட்ட ஒரு $1 வச்ச செயின், இப்படி வரிசையா போட்டிருக்குது. வேற டிசைன் அந்த மாதிரிலாம் வாங்க தெரியல. சும்மா வயசானவங்க மாதிரி அப்படியே பிடிச்சி போட்டுக்கிட்டு போற. அதெல்லாம் சொன்னா கேட்கல. அதெல்லாம் இதை பார்த்து அவ்வளோ தெரியும். அதே சமயம் சங்கீதா வினோத்தெல்லாம் அதெல்லாம் அந்த அப்டேட் ஆகுதுங்க. இந்த மூஞ்சிக்கு தைக்கிற என்னென்னமோ மூஞ்சிக்கு அதெல்லாம் அப்டேட்டா இருக்குதுங்க. அபிராமி சிவான்னு ஒரு பொண்ணு இருக்கு பாரு, அந்த பிள்ளை எல்லாமே அபிராமி சிவா. அந்த பிள்ளை எல்லாமே நல்ல அப்டேட்டா இருக்குது. தூத்துக்குடி. ஆமா, அந்த பிள்ளையுமே வீடு கட்டிடுச்சு போல. அபிராமி சிவா சின்ன பிள்ளைதான். ஒரு பிள்ளை கையில வச்சிருக்கு. சமத்தா பண்ணிக்கிட்டு சமத்தா செஞ்சுக்கிட்டு எல்லாம் அழகா போகுது வருது. இது அதெல்லாம் பார்த்தாது. இந்த ஆகாவரியெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கீங்களா? நான் அதை சொன்ன அவ கேட்டுக்கிற மாதிரியே இருக்கிற. போற இடத்துக்கு நீட்டா மேக்கப் பண்ணி நீட்டா போனவள நல்லா இருக்கும். ஆம்பளைகளுக்கு ஒரு பெருமையா இருக்கும். அதை விட்டுட்டு நானும் ட்ரெஸ் கட்டிருக்கேன் உடுத்திருக்கேன்னு. ஆமா, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவளுக்கு இல்லை. அவளுக்கு என்ன தெரியுமா, சம்பாதிக்கிறது புருஷன் நல்லா சம்பாதிக்கணும். நம்ம வாட்டுக்கு நம்ம தோன்றதை செஞ்சுட்டு தோன்றதை பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கணும். பிள்ளைகளையும் பொறுப்பா பார்த்துக்கிறது அவளுக்கு பிடிக்கல. தோன்றதுன்னா மூடுல என்ன தோணுதோ அதை செய்யணும். இந்த படம் பார்க்கணுமா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த வாய்ஸ் படம் வேற சாப்பாடு யாராவது பண்ணி தந்து வேலையை பார்த்து பண்ணி பக்கத்துல இருந்தாங்கன்னா வேணுங்கிறத சாப்பிட்டு வேண்டாங்கிறத போட்டுடலாம். என்ன பிள்ளைகளை பார்க்கணும்ல, பிள்ளைகளை பார்க்கறதே பிடிக்கல அவளுக்கு. அதெல்லாம் பிடிக்காத வேலையா இருக்கு. குடும்பங்கிறது சம்பாதிக்க ஒரு ஆள் வேணும். குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. அதாவது எனக்கு குடும்பம் பண்ணணும், நான் குடும்பத்துக்காக எந்த பிரயோஜனமாவும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருக்கா. அது அப்படியெல்லாம் இருக்குங்களான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இது உங்க விட்ட வம்சம் தான் இப்ப அப்படி இருக்குது. குடும்பத்துக்கு எனக்கு செய்யணும், ஆனா நான் குடும்பத்துக்கு பிரயோஜனமா ஒண்ணு கூட இந்த சாரை கொஞ்சம் அறிமுகம் சொல்லு அப்படின்னம்னா எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன பண்றது? இப்போ அப்புறம் காலம்தான் மாத்தணும். காலமெல்லாம் மாத்துறதுக்கெல்லாம் இல்லை. நீ தாரணேஷ் தாங்க வேண்டியதான். அவன் நல்ல பையனா இருக்கேன், தாரணேஷ் தாங்க வேண்டியதான். கடவுள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இது வச்சிருப்பாரு, வைக்காம இருக்க மாட்டாரு. கடவுளுக்கு தெரியும் எது எது என்னென்னு. எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்ட் வச்சிருப்பாரு. நம்மளாம் எப்படியாவது நல்லாக்கிடுவோம். ஐயோ இந்த பிள்ளைய பிடிச்சி நல்லாக்கிடுவோம் அவங்களுக்கு கேட்டு. நான் இப்போ எல்லாருக்காலையும் விழுந்து இந்த அளவுக்கு கொண்டாடலைன்னா நானும் உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கௌரவமா நான் கேட்க மாட்டேன். எனக்கு கௌரவம் போகுது, நான் கேட்க மாட்டேன்னா இன்னைக்கு நீங்க வந்திருக்க முடியுமா இவ்வளவு தூரம்? அதே கோபிநாத் ஒரு நாள் சொன்னாரு, அந்த ஒரு பையன் வந்து சொன்னேன், ஒரு பையன் வந்து அப்பாவும் பையனும் ஆப்போசிட்டு. அந்த பையனுக்கு சொன்னாரு, அந்த பையன் சொன்னேன், அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டவோ ஏதோ ஒரு ஃபீஸ் கட்ட காலேஜுக்கு இங்கே கூட்டிட்டு போனானா. அப்பா அவன்கிட்ட அப்பாட்ட அவன் சொன்னான பையன், அப்பா உனக்கு அது தெரியாதுப்பா, இங்கே கொடுப்பா இப்படி தாப்பா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்பா அவர் வந்து மனசு உடஞ்சு போனாரு, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி காலேஜுக்குள்ளே. அப்பா அவர் வந்து நீ என்ன சொல்லையில சொன்னாரு, கோபிநாத் சொன்னாரு, உங்களை இவ்வளவு தூரம் படிக்க வைக்க தெரிஞ்ச அவருக்கு இந்த விஷயமும் தெரிஞ்ச யார்கிட்ட எப்படி கேட்டு படிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் உள்ள போனதுக்கே காரணம் அப்பாவை தான் இருந்திருப்பாரு. படிக்க வச்சு இந்த காலேஜில் படிக்கலாமா அந்த காலேஜில் படிக்கலாமா, இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், இவ்வளோ கட்டாக எடுத்திருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அதை படிக்க தெரிஞ்சவருக்கு இதையும் கேட்டும் கட்ட தெரியும். சரி அப்படின்னு வளர்ந்துட்டேன் அவன் சொல்கிறேன். சரி, அது மாதிரி பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும். அடங்கி போயிடுறாங்க, பெற்றோர்கள் அடங்கி போயிடுறாங்க. அந்த காலம்லாம் பெற்றோர்கள் அடங்கி போக மாட்டாங்க. இப்ப என்னையெல்லாம் நல்ல இடத்துலதான் கேட்டாங்க, பொண்ணு கேட்கல. நிறைய இடம் நல்ல இடம் கேட்டா. எங்க அம்மா என்ன தெரியுமா, ஐயோ நம்மளுக்கு மேல இடத்துல நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம பொண்ணு நம்மளை மதிக்க மாட்டாளே என்ன அப்படி நினைச்சாங்க. இந்த காலத்துல பெற்றோர்கள் அப்படி இல்லை. எங்கேயும் அவளாவது போய் நல்லா இருக்கட்டும், ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ உதவி பண்ணுவாள்ல என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க அம்மாவெல்லாம்
பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளைகளையும் படிக்க வைக்கல, அவங்க பெரிய ஆள் ஆகிட்டா நம்மளை மதிக்க. அது மாதிரி ஐயாவும் அப்படித்தான், ராயவர்த்த ஐயாவும் பசங்களை காலில் போட்டு மிதிக்கணும்னே நினச்சிக்கிட்டு இருப்பாரு. மிதிக்கிறதுக்குதான் அவரு நம்ம தெய்வல தான் அவங்க இருக்கணும், அவங்க தெய்வல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த காலத்துல 5-6 பிள்ளை பெற்றவங்க. இந்த காலத்துல உள்ள பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை முன்னேற்றி விட்டுருவோம், பிள்ளைய நல்லா வரட்டும், நல்லா வந்து நம்மளையும் பார்க்காதுங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல எத்தனை 10% தான் பார்க்குதுங்க. 10% பிள்ளைய தான் உண்டு தான் லைஃப் உண்டு போயிடுதுங்க. பெற்றோர்களை ஏமாற்றத்தை தான் அடைகிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, இது சட்னி, தேங்காய் பொட்டுக்கடலாம் வச்சு சட்னி, வெங்காயம் இதெல்லாம் வச்சு பூண்டு வச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.